பாக்கியா எழில் 2 பேரும் ஆட்டோவில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அந்த நேரம் அங்கே வேலை செய்கிறவங்க பாக்கியாவுடைய மாமனார் ஃபோட்டோவை எடுத்து கீழே விட்டுடுறாங்க. அது கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. இதை பாக்கியா பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எழில் அந்த வேலை செய்கிறவங்கள பிடிச்சி அடிக்க போகிறாரு. இவங்கள்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எழிலை கூட்டிக்கிட்டு சுதாகர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. சுதாகரை பார்த்து, என் மாமனார் ஃபோட்டோவை எப்படி நீங்கள் கீழே விட்டுறீலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலை செய்கிறவங்க அது யார் ஃபோட்டோன்னு தெரியாமல் விட்டுறிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு மாதிரியும் கோபிக்கிட்ட ஒரு மாதிரியும் நீங்கள் பேசுகிறீங்க. எல்லாத்தையும் நான் என் பொண்ணுக்காக தான் பொறுத்து போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி என் மாமனார் ஃபோட்டோவை தூக்கி விட்டுறிஞ்ச மாதிரி என் பொண்ணு இனியாவை ஒரு நாள் தூக்கி விட்டுறிஞ்சிங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பாக்கியா பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. சுதாகர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.